வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் நீங்கள் ஜனவரி மந்த்து பார்க்கலன்னா அது பாருங்கள். அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்த மந்த்துமே ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் சம்மரைஸ் பண்ணி இருக்கும். அதில் ஒரு 5 பேஜ் இருக்கும், அவ்வளோதான். 5 பேஜ் நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் அது ரிவைஸ் பண்ணிடலாம் குயிக்காக. ஸோ அதே மாதிரி தான் பிப்ரவரி மந்த்தும் நம்ம சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கான பிடிஎஃப்பும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு பற்றின நியூஸ் வந்து பார்த்தோம்னா, 12,000 கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள மாணவர்களுக்கு கலைஞர் விளையாட்டு கிட். ஸோ அவங்க விளையாட்டு கிட்டு மாணவர்களுக்கு வந்து 12,000 வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் வந்து கொடுக்கக்கூடிய திட்டம். அதுக்கப்புறம் அதிகபட்சமான ராம்சர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராம்சர் தலங்கள் தமிழ்நாட்டில் 16 தலங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் 10 இருக்குது. ஸோ அதிகபட்சமாக இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் தான். ராம்சர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலங்கள் வந்து 16 இருக்குது. அடுத்து ஐஐடி மெட்ராஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸோடைய யூஜி கோர்ஸில் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸுடைய யூஜி டிகிரி கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான ரிசர்வேஷன். சிந்து கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தெற்கு ரயில்வேவுடைய முதல் திருநங்கை டிடிஇ. ஸோ ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிஇ ஆன முதல் திருநங்கை சிந்து கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தெற்கு ரயில்வேயோட திண்டுக்கல்ல வந்து அவங்க போஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ தெற்கு ரயில்வேல சதர்ன் ரயில்வேல முதல் திருநங்கை டிடிஆ சிந்து கணபதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப் பழங்குடி இனத்தை சார்ந்த 23 வயது பெண் வி ஸ்ரீபதி. ஸோ அவங்க வந்து சிவில் ஜட்ஜுக்கான டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அதாவது அவங்க ட்ரைப்ல இருந்து வந்த ஒரு முதல் பெண், 23 வயது, மிக குறைந்த வயதில் சிவில் ஜட்ஜ் ஆன ஒரு பெண். தமிழ்நாடு அரசு சட்டசபையில் 2 எதிர்ப்பு தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கான எல்லை நிர்ணய ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு நாடு மற்றும் ஒரு தேர்தல் கொள்கை. ஸோ எல்லை நிர்ணய ஆணையம்னா டீலிமிட்டேஷன் கமிஷன். அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இந்த 2 பாலிசிக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. கவர்மெண்ட் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து HRNC ஆக்ட். ஸோ 1959 இருக்கக்கூடிய HRNC ஆக்டில் 66(1)J அப்படிங்கிற செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பில்லு வந்து அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 66(1)J அப்படிங்கிறது வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அறங்காவலர் பதவிக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் தான் 66(1)J. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பில்லை வந்து HRNC ஆக்ட் திருத்தக்கூடிய பில்லை மசோதாவை அதுக்கான மசோதாவை சட்டசபையில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 24. ஸோ ஜனவரி இந்த 24 மந்த்து பார்த்தோம்னா அதிகபட்சமான உடல் சடல நன்கொடையாளர்கள் வந்து நன்கொடைகள் வந்து பதிவு செய்திருப்பாங்க. ஸோ அதாவது கெடாவர் டொனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகபட்சமாக எப்போனா ஜனவரி மாதம் வந்து கிட்டத்தட்ட 30 நன்கொடையாளர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் இருந்த நன்கொடையிலேயே அந்த மந்த்லேயே இந்த ஜனவரி 24 தான் 30 நன்கொடையாளர்கள் அதிகபட்சமாக நன்கொடை கொடுத்துருப்பாங்க உடல். அடுத்து 18வது வனவிலங்கு சரணாலயம் புதுசாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது வந்து 80,114 ஹெக்டர் பரப்பளவில் காப்பு காடுகளை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பர்கூர் மலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த புலிகளின் வாழ்விடம். ஸோ புலிகளுடைய வழித்தடங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த பர்கூர் மலையில் தான் வந்து 18வது வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டுடையது. அதன் பேர் பெரியார் வனவிலங்கு சரணாலயம். ஸோ தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் 18வது வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் மலையில் வந்து
இருக்கக்கூடிய அந்த புலிகள் வழித்தடங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த பர்கூர் மலையை தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க 18வது வனவிலங்கு சரணாலயமாக. அடுத்து தொல்லியல் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ். தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பற்றி பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே இருக்கக்கூடிய மணவராயனேந்தல். ஸோ இங்கே வந்து 1000 ஆண்டுகள் பழமையான மகாவீரர் சிலை வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மகாவீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாரு, தீர்த்தங்கரர், சமண சமயம். ஸோ அந்த மகாவீரர் தீர்த்தங்கரருடைய சிலை வந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழிக்கு பக்கம் இருக்கக்கூடிய மணவராயனேந்தலில் கிடைச்சிருக்கும். 1000 ஆண்டுகள் பழமையானது. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் வந்து கிடைச்சிருக்கும். கொற்றவை காளையின் சிற்பம் உளுந்தூர்பேட்டையில் கிடைச்சிருக்கும். இது வந்து பல்லவர் காலத்தை சார்ந்தது. அடுத்து ஏசி 2021 அப்படின்னு சொல்லக்கூடிய அறிக்கை. ஸோ இது வந்து கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணக்கூடியது. உயர்கல்வி குறித்த அகில இந்திய ஆய்வு. ஸோ உயர்கல்வி பற்றி ஒரு சர்வே இது. இதில் பார்த்தோன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தோன்னா தமிழ்நாட்டோடது 47% இருக்கும், இந்தியாவோடது 28%. ஸோ தமிழ்நாட்டோட பார்த்தோம்னா 47%, இந்தியாவோடது 28%. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்கும், அதுக்கப்புறமா இமாச்சல பிரதேசம், மூணாவதாக உத்தரகாண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு, நமக்கு அப்புறம் இமாச்சல பிரதேசம், மூணாவதாக உத்தரகாண்ட் இருக்காங்க. இது வந்து ஹையர் எஜுகேஷனில் உயர்கல்வியில் என்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ரேஷியோ. அடுத்து ஊட்டியில் கூடலூரில் உள்ள தேவர் சோலையில் உள்ள சிவன் கோயிலில் ஸோ ரோபோ யானை வந்து வச்சுருப்பாங்க. யானைகளுக்கான குரல் அப்படிங்கிற தன்னாய்வு அமைப்பு, யானைகளுக்கான குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜிஓ வந்து அங்கே ஒரு யானை ரோபோ யானையை வந்து அங்கே இந்த கோயிலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கரியாச்சல்லி தீவு மறுசீரமைப்பு செய்யப்படும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கரியாச்சல்லி தீவு, இந்த தீவை வந்து மறுசீரமைப்பு செய்யலைன்னா 2030க்குள்ள இது வந்து அழிந்து போயிடும் ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த திட்டத்தின் கீழ் வந்து மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து 10,000 செயற்கை ரீஃப் தொகுதிகளுடன் வான் தீவு வந்து சேமிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி வான் தீவு அது வந்து 10,000 செயற்கை பவளப்பாறைகள் கொண்டு அந்த தீவை வந்து மீட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த இந்த முறை கரியாச்சல்லி அப்படிங்கிற தீவை வந்து மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. எந்த திட்டம்னா தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ். அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைக்கப்பட்ட பறவை மதிப்பீடு. ஸோ பறவைக்கான ஒரு சென்சஸ் இதை வந்து கண்டக்ட் பண்ணவங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்தோம்னா 79% நீர் பறவைகள் தமிழ்நாட்டில் இருக்குது, மீதி 21% நிலப்பறவைகள். ஸோ 79% தண்ணியில் வாழக்கூடிய பறவைகள் தான் அதிகமாக இருக்குது, 21% நிலப்பறவைகள். அடுத்து நிலம் குவித்தல் பகுதி மேம்பாட்டு திட்டம், அதுக்கான விதிகள் 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து எடுத்து அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி ஸோ திரும்ப ஓனர்கிட்டயே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அந்த இடத்த. அதே மாதிரி சில இடங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு வச்சுப்பாங்க. ஸோ சேல் பண்ணவும் சில இடத்த வச்சுக்கிட்டு சில இடங்களை மேம்படுத்தி அதை வந்து அவங்க ஓனர்கிட்டயே அந்த இடங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஏரியா வந்து நல்லா கம்ப்ளீட்டாக டெவலப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தான் வந்து நிலம் குவித்தல் பகுதி மேம்பாட்டு திட்ட விதிகள் 2024. இதில் புதிய பகுதிகளின் திட்டமிடப்பட்ட வளர்ச்சி. ஸோ தமிழ்நாடு நகர மற்றும் கிராம திட்டமிடல் 3வது திருத்த சட்டம் 2023 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த விதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. வளர்ந்த நிலம் உரிமையாளருக்கு மாற்றப்படும். ஸோ அதை டெவலப் பண்ண லேண்டை மறுபடியும் உரிமையாளருக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய சாதனைகள் ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 சாதனைகள் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமானது பார்த்தோன்னா இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு வந்து 9% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதேமாதிரி ஜிடிபியில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஜிடிபி பார்க்குறப்ப நம்ம இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கோம். அடுத்து ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். அதே மாதிரி மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியிலையும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம். புதுமையான தொழில்களில் ஸோ இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுமையான தொழில்கள்னால்
இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் தான் இருக்கோம். புதுமையான தொழில்களையும் முதலாவது இடம். ஸோ இந்த மூணுலேயும் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கோம். ஏற்றுமதி, தயார்நிலை குறியீடு, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, புதுமையான தொழில்கள், இது மூணுலேயும் முதல் இடத்துல இருக்கும். அடுத்து தொழில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலில் 3வது இடம். தொழில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழல். அதுக்கப்புறம் கல்வியில் 2வது இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய சாதனைகளாக தமிழ்நாடு அரசு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடியது. அடுத்து விழுப்புரத்தில் வானூர் அப்படிங்கிற தாலுக்காவில் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற கிராமத்தில் முதல் மினி டைடல் பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கும். எங்கன்னா விழுப்புரத்தில் ஃபஸ்ட்டு மினி டைடல் பூங்கா, மினி டைடல் பார்க். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டயர் 2 சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மினி டைடல் பார்க்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தாலுக்கா பக்கம் திருச்சிற்றம்பலம் அந்த கிராமத்தில். ஸோ இது வந்து டயர் 2 கூட வராது. இது வந்து திருச்சிற்றம்பலம் கிராமத்தில். இது வந்து டயர் 3 சிட்டிஸில் வரும். அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994. இதில் வந்து சில திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கான மசோதா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையருடைய பதவி காலத்தை 5 அல்லது 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது, ஸோ எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் இருக்கட்டும் சொல்லி மாநில தேர்தல் ஆணையருடைய பதவி காலத்தை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னா 2 வருஷம் இருக்கும். அப்படி இல்லையா 2 முறை 2 தொடர்ச்சியான காலங்களுக்கு தகுதியானவர். ஸோ 2 வருஷம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 முறை தொடர்ந்து இருக்கலாம். தொடர்ந்து 2 முறை இருக்கலாம். ஸோ இப்படி தான் முன்னாடி இருந்தது. இதை வந்து திருத்தி 2 வருடம் அப்படிங்கிறது 5 அல்லது 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கான மசோதா இங்கே இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி மறுக்கும் கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் பஞ்சாயத்து யூனியன்களின் அதிகாரங்களை நீக்கக்கூடிய மசோதா. ஸோ இதில் வந்து தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அதனுடைய அதிகாரத்தை பிடுங்கக்கூடிய அதிகாரத்தை நீக்கக்கூடிய ஒரு மசோதாவும் இதில் இருக்கும். ஸோ தாக்குதல் அல்லது அபாயகரமான வர்த்தகம் அப்படின்னு சொல்லி அது மேலே வந்து இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தையவும் நீக்குவாங்க. ஸோ தாக்குதல் அல்லது அபாயகரமான வர்த்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மேலே ஃபைன், பெனால்ட்டி, அபராதம் விதிக்கிறதுக்கான அதிகாரமும் கிராம பஞ்சாயத்துக்கு இருக்கும். ஸோ அந்த அதிகாரத்தையும் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ யார் வந்து அந்த பெனால்ட்டி அபராதம் விதிப்பாங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு போஸ்ட்டை கொண்டு வராங்க, இன்ஸ்பெக்டர். ஸோ இவரை தான் வந்து அந்த பெனால்ட்டியெல்லாம் வந்து விதிப்பார். ஸோ உங்களுடைய இந்த கம்பெனியோட நடைமுறை சரியில்லை, சுற்றுச்சூழலுக்கு ஒத்து வரல அப்படின்னா பெனால்ட்டி விதிக்கக்கூடியது அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விதிப்பார். இப்போது வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து அந்த பெனால்ட்டி வந்து அபராதம்லாம் விதிக்க முடியாது. ஸோ அதுதான் மாற்றுறதுக்கான சட்ட திருத்தம் தான் பில்லு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உலக வங்கி நிதியுதவியுடன் உரிமைகள் திட்டம். ஸோ உரிமைகள்னால் இங்கே வந்து ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது RIGHTS. ஸோ இது வந்து ஒரு ஸ்கீமு. இது வேர்ல்டு பேங்க் உதவியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதன் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நிறுத்த மையங்கள், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து வேர்ல்டு பேங்க், உலக வங்கி நிதியுதவியோட இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. உண்மையான மனித முன்னேற்ற ஆதரவுக்கான மறுவாழ்வு முயற்சி. ஸோ அதுதான் வந்து ரைட்ஸ், அதுக்கான எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கம். அடுத்து தடை செய்யப்பட்ட பருத்தி மிட்டாய். ஸோ அந்த காட்டன் கேண்டி அப்படின்னு சொல்லுது, பஞ்சு மிட்டாய். ஸோ அதில் வந்து ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நிறமூட்டி இருக்கிறதுனால அதை வந்து தடை செஞ்சுருப்பாங்க. அந்த நிறமூட்டியை வந்து கேன்சர் வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ அதனால் அதை தடை செஞ்சுருப்பாங்க. அந்த பஞ்சு மிட்டாயில் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஏன்னா அது வந்து நீலம், இளஞ்சிவப்பு, பச்சை, ஸோ இந்த கலர்ஸ்லாம் கலர்ஸுக்காக அந்த ரோடமைன் பி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டை, துணிக்கு டை போடுறது, ஸோ டை கலர் சாயம் ஏற்றுதல் அதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இதை வந்து பஞ்சு மிட்டாயில் பயன்படுத்துறதுனால அதை தடை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை 2024 வந்து 10 ஆண்டுகளுக்கான
ஒரு செயல் திட்டம். ஸோ அதுதான் வந்து பாலிசி ஃபார் ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன். ஸோ உமனுக்கான பாலிசி தான் 2024 ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2024. எத்தனை வருஷம் இதனுடைய செயல் திட்டம் பார்த்தோன்னா 10 வருஷத்துக்கு வந்து இதனுடைய செயல் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காலம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு உமாகின் 2024. ஸோ உமாகின்னா இது வந்து இப்படி ஸ்பெல்லிங் வந்து UMAGINE உமாஜின். ஸோ தமிழ்நாடு உமாஜின் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்போ, ஒரு கண்காட்சி அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ இதனுடைய பங்குதாரராக மேற்கு ஆஸ்திரேலியாவை வந்து நியமிச்சிருக்கும் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாடு தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி. ஸோ அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கான நிதி, எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டிங்ஷனில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதுகாக்கிறதுக்கான ஒரு நிதி வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கு. அதனுடைய முதலீடு 50 கோடியில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தோம்னா 23 தாவரம், அதுக்கப்புறம் 16 விலங்கு இனங்களை வந்து அழிந்து வரக்கூடிய உயிரினங்களாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. 23 தாவர இனங்கள், 16 விலங்கு இனங்கள். ஸோ அதுக்காக 50 கோடி ஒதுக்கி அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் 360 டிகிரி அமீர்சி டோம் தியேட்டர் எங்கே இருக்குன்னா சென்னை கேளம்பாக்கத்தில் வந்து கேளம்பாக்கம் சாலையில் வந்து உள்ளது. ஸோ அது வந்து என்னன்னா அப்படி 360 டிகிரியில் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர். 360 டிகிரியில் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர் டோம் மாதிரி இருக்கும். இது வந்து கேளம்பாக்கம் சாலையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபின்ஃபாஸ்டின் எலக்ட்ரிக் கார் யூனிட். இது வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 இதுக்கான ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதன்படி வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேக்கர், வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவி மேக்கர் தூத்துக்குடியில் வந்து இதனுடைய எலக்ட்ரிக் கார் யூனிட் பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தூத்துக்குடிங்கிறது தமிழ்நாட்டினுடைய 3வது ஆட்டோ ஹப்பாக இப்போ உருவாகி இருக்குது. இதுக்கு முன்னாடி சென்னை, அதுக்கப்புறம் ஓசூர் மட்டும் இருந்தது. இப்போ தூத்துக்குடி 3வது ஆட்டோ ஹப்பாக உருவாகி இருக்கு. அடுத்து பெரிய கொல்லைப்புற பறவை எண்ணிக்கை. ஸோ அதாவது GBBC இந்தியா 2024. ஸோ பெரிய கொல்லைப்புற பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவையினுடைய எண்ணிக்கை கணக்கிட்டிருப்பாங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா 355 பறவை இனங்கள் இருக்குது. ஸோ இதில் இந்தியாவில் 7வது இடத்துல இருக்குது. கோயம்புத்தூரில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் தான் இந்த பறவை இனம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அடுத்து கிண்டியில் இந்தியாவுடைய முதல் தேசிய முதியோர் மையம். ஸோ 60 வயதுக்கு மேற்பட்டோர் நோயாளிகளுக்கான அனைத்து சிகிச்சைகளும் கிடைக்கக்கூடிய ஒரே மையமாக இந்தியாவுடைய முதல் மையமாக தேசிய முதியோர் மையம் வந்து கிண்டியில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி. ஸோ மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் வனத்துறை. ஸோ வனத்துறை இந்த கல்லூரியோடு இணைந்து மாதிரி புல் மறுசீரமைப்பு சதி இதோட மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. மாதிரி புல் சீரமைப்பு அப்படின்றதுக்கான மாடல். ஸோ கோவை சிறுமுகையில் இருக்கக்கூடிய பெத்திக்குட்டை அப்படிங்கிற அந்த காப்பு காட்டில் 1 ஹெக்டேர் நிலம் வந்து அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் மெய்ப்புலம் திட்டத்திற்கான அந்த தமிழ்நாடு TBGPCC தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் கால்நடை மாற்றத்திற்கான பசுமை திட்டம். ஸோ இதற்கான மாதிரியாக இதை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அடுத்து கொடுங்கையூர் பயோமைனிங் திட்டம். பயோமைனிங் அப்படிங்கிறது கழிவு பொருட்கள்லேருந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பிரித்து எடுக்கக்கூடிய திட்டம் தான் கொடுங்கையூர் பயோமைனிங் திட்டம். ஸோ இது எங்கே ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம், கொடுங்கையூர். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வியாளர் சத்னம் சிங் சந்து. ஸோ ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பார். ஸோ சத்னம் சிங் சந்து இவர் யாருன்னு கேட்கலாம். சத்னம் சிங்
சந்து இவர் யாருன்னா எஜுகேஷனிஸ்ட். ஸோ வந்து ஒரு கல்வியாளர். ஸோ இவராக தான் வந்து ரீசெண்டாக ராஜ்யசபாவுக்கு வந்து நாமினேட் செய்யப்பட்டிருப்பார். அடுத்து அனில்குமார் லஹோட்டி. ஸோ இவர் வந்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார் அனில்குமார் லஹோட்டி. ஸோ வந்து ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடியது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதனுடைய தலைவராக சேர்மனாக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். அடுத்து சங்கர்லால் குமாவத். இவர் தமிழ்நாடு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ அடிஷ்னல் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், தமிழ்நாடு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக சங்கர்லால் குமாவத் நியமிக்கப்பட்டிருப்பார். லெபனான் நாட்டை சார்ந்த நீதிபதி நவாப் சலாம். ஸோ இவர் வந்து சர்வதேச நீதிமன்றத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ ஐசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தலைவராக நவாப் சலாம் நியமிக்கப்பட்டிருப்பார். இவர் லெபனான் நாட்டை சார்ந்த நீதிபதி. அடுத்து விருதுகள் பார்த்தோம்னா ஜனநாயகத்தின் தாய் கலாச்சார அமைப்பகத்தின் அட்டவணை. ஸோ குடியரசு தின அணிவகுப்பு 2024 முதல் பரிசு வாங்கியிருக்கும். குடியரசு தின அணிவகுப்பு முதல் பரிசு வாங்கியது எதுனா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருடைய அந்த ஜனநாயகத்தின் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேமில் கொண்ட அந்த அணிவகுப்புக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரவி சாஸ்திரி அவர்கள் வந்து கர்னல் சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருப்பார். அதனால் ரவி சாஸ்திரி கிரிக்கெட்டர். ஸோ அவருக்கு கர்னல் சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பினா மோடி. ஸோ இவர் வந்து இந்த ஆண்டின் சிறந்த வணிக பெண், அதுக்கான விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய பொதுத்துறை நிறுவனமான ஆர்இசி லிமிடெட். ஸோ இது வந்து 2024 சிறந்த கிரீன் பாண்ட் கார்பரேட் விருது வாங்கியிருக்கோம். ஸோ பெஸ்ட்டு கிரீன் பாண்டுக்கான பெஸ்ட் கார்பரேட் அவார்டு வாங்கினது ஆர்இசி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பப்ளிக் செக்டார். அடுத்து பியாரேலால் சர்மா இவர் வந்து இசையமைப்பாளர். ஒரு லக்ஷ்மி நாராயணா சர்வதேச விருது வாங்கியிருப்பார். பியாரேலால் சர்மா இசையமைப்பாளர், லக்ஷ்மி நாராயணாங்கிற சர்வதேச விருது வாங்கியிருப்பார். அடுத்து ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படை. ஸோ ரயில்வே ஆர்பிஎஸ்எஃப். ஸோ அதனுடைய கான்ஸ்டபிள் சசிகாந்த் குமாருக்கு ஜீவன் ரக்ஷா பதக் அவார்டு கொடுத்துருப்பாங்க. ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படையினுடைய கான்ஸ்டபிள் சசிகாந்த் குமார் அவருக்கு ஜீவன் ரக்ஷா பதக் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸுடைய சவாலியர் விருது யார் வாங்கியிருப்பார்னா சசி தரூர் எந்த கட்சியை சார்ந்தவர்? காங்கிரஸை சார்ந்த சசி தரூருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சவாலியர் விருது. அதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் நாட்டை சார்ந்த புகைப்பட கலைஞர் அலெக்ஸ் டாசன் 2024 ஆண்டின் நீருக்கடியில் புகைப்பட கலைஞர் ஸோ அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்கியிருப்பார். அவருடைய திமிங்கில எலும்புகள், ஸோ போனோ வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புகைப்படத்துக்காக நீருக்கு அடியில் புகைப்பட கலைஞர் அப்படிங்கிற அவார்டு ஸ்வீடிஷ் நாட்டை சார்ந்த புகைப்பட கலைஞர் அலெக்ஸ் டாசனுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்தியா, அப்புறம் மாநிலங்கள். ஸோ இந்தியாவும் மற்ற மாநிலங்களில் நடந்த திட்டங்கள். பூனேயில் ஆல்கஹாலில் இருந்து ஜெட் எரிபொருள் தயாரிக்கும் முன்னோடி திட்டம் வந்து பூனேயில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்கஹாலில் இருந்து ஜெட் ஃபியூல் தயாரிக்கிறதுக்கான திட்டம் பூனேயில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாகாலாந்தின் ருசோமா கிராமத்தில் ஆர்கானிக் ஆரஞ்சு திருவிழா. ஸோ ஆர்கானிக் ஆரஞ்சு திருவிழா அப்படிங்கிறது நாகாலாந்தினுடைய ருசோமா கிராமத்தில் நடந்திருக்கு. கார்ட்டர் டல்லாஸ். ஸோ தந்தையின் முதுகில் கார்ட்டர் டல்லாஸ், அதாவது 2 வயசு தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து 2 வயது இளைஞர். இவங்க வந்து எவரெஸ்டினுடைய அடிப்படை முகாமே போய் அடைந்த 2 வயது மிக இளையவர் அப்படின்னு சொல்லி இந்த பட்டத்தையும் வாங்கியிருப்பார் கார்ட்டர் டல்லாஸ். இவர் வந்து அவருடைய தந்தையனுடைய முதுகில்
பயணம் செஞ்சு முதுகில் தூக்கிட்டு போயிருப்பார் அவருடைய ஃபாதர். ஸோ எவரெஸ்டுடைய அடிப்படை முகாம் அந்த பேஸ் கேம்புக்கு வந்து கூட்டு போயிருப்பார். ஸோ எவரெஸ்டுடைய பேஸ் கேம்புக்கு போன குறைவான வயது உடையவர் கார்ட்டர் டல்லாஸ், 2 வயசு. மத்திய அரசு அனுவாதினி ஏஐ அப்படிங்கிற செயலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டிஜிட்டல் ஆய்வு பொருட்களுக்காக. ஸோ அனுவாதினி ஏஐ அப்படிங்கிற அப்ளிகேஷன் லான்ச் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து குஜராத்தினுடைய காந்தி நகரில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம். ஸோ தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா குஜராத் காந்தி நகரில் இருக்குது. அடுத்து ஒரிசா சிம்லிபால் புலிகள் காப்பகத்தோட மெலனிஸ்டிக் டைகர்ஸ் அப்படிங்கிற அந்த சஃபாரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உலகிலேயே மெலனிஸ்டிக் புலிகளுக்கான ஒரே இடம் வந்து ஒரிசா சிம்லிபால் புலிகள் காப்பகம் தான். மெலனிஸ்டிக் டைகர் இருக்கக்கூடிய உலகத்திலே மெலனிஸ்டிக் புலிகள் இருக்கக்கூடிய ஒரே காப்பகம் வந்து ஒடிசா சிம்லிபால் புலிகள் காப்பகம். அதேமாதிரி மும்பையில் 84வது அகில இந்திய தலைமை அதிகாரிகள் மாநாடு நடந்திருக்கும். மும்பையில் தலைமை அதிகாரிகளாக இதை வந்து அதாவது சபாநாயகர்களுக்கான மாநாடு. சபாநாயகர்களுக்கான மாநாடு மும்பையில் நடந்திருக்கும். அடுத்து குஜராத்துடைய சூரத் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கு. காலநிலை தாங்கக்கூடிய வேளாண் உணவு முறைகளை மேம்படுத்துவதற்கான முதலீட்டு மன்றம். ஸோ இந்த மன்றத்தினுடைய தலைவராக நிதி ஆயோக். ஸோ இந்த அமைப்பை உருவாக்குனது இந்தியா. நிதி ஆயோக், அதுக்கப்புறம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் FAO, இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்க இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க, இந்த கூட்டமைப்பு. ஸோ காலநிலை தாங்கக்கூடிய வேளாண் உணவு முறைகளை மேம்படுத்துவதற்கான முதலீட்டு மன்றம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கியது இந்தியா தான். நிதி ஆயோக், அதுக்கப்புறம் வேளாண் அமைச்சகம் சென்ட்ரல் கவர்மெண்டோட FAOட சேர்ந்து அதை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து THDC இந்தியா லிமிடெட். ஸோ இது வந்து உத்தரகாண்ட் ரிஷிகேஷில் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்க. THDC இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரகாண்ட் ரிஷிகேஷில் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. முதல் கடற்கரை தொடக்க விழா எமர்ஜ் 24 2024 மங்களூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாவி அப்படிங்கிற கடற்கரையில் ஆரம்பமாக இருக்குது. ஸோ கடற்கரை திருவிழா பீச் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எமர்ஜ் 2024 மங்களூருங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஊர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பாவி அப்படிங்கிற அந்த பீச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மசாலா மற்றும் சமையல் மூலிகைகள் மீதான கோடெக்ஸ் குழு. ஸோ அதாவது CCSH அப்படிங்கிற அந்த கோடெக்ஸ் குழுவினுடைய 7வது மீட்டிங் வந்து கொச்சி கேரளாவில் நடந்திருக்கும். ஸோ மசாலா மற்றும் சமையல் மூலிகைகள் மீதான கோடெக்ஸ் குழு அதுக்கான கூட்டம் கொச்சி கேரளாவில் நடந்திருக்கும். அடுத்து வடகிழக்கில் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை அமைச்சது அசாமினுடைய திப்ருகார் மாவட்டத்தில். அசாமுடைய திப்ருகார் மாவட்டத்தில் முதல் வடகிழக்கில் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை அமைச்சது அசாம் திப்ருகார் மாவட்டத்தில். ஜனவரியில் UP பரிவர்த்தனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ UP இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஜனவரி 2024 UP ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோன்னா அதனுடைய வேல்யூ 18.41 ட்ரில்லியன் ரூபி. அடுத்து காமன்வெல்த் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்குரைஞர்கள் மாநாடு 2024 புதுடெல்லியில் நடந்திருக்கும். ஸோ காமன்வெல்த் நாட்டக்கூடிய வழக்கறிஞர்களுடைய மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கும். இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்றவர் அபினவ் பிந்த்ரா. 2024 பாரிஸ் ஒலிம்பிற்கான ஜோதியை ஏந்தியவர். ஸோ இந்தியாவுடைய முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை வென்றவர் தான் அபினவ் பிந்த்ரா. அவர் தான் வந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கான அந்த டார்ச் லைட்டை கொண்டு போய் ஏந்திட்டு போகக்கூடியவர் இந்தியாவின் சார்பாக. அடுத்து பாரத். ஸோ அரிசி தட்டுப்பாடு இருந்தப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரத் அரிசி அப்படிங்கிற ஒரு அரிசி விற்பனை செய்வாங்க. அது வந்து 1 கிலோ 29 ரூபா அப்படின்னு அதை வந்து சேல் பண்ண போகிறாங்க. அடுத்து திவ்ய கலா மேளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம், இந்த மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா அகர்தாலா திரிபுராவில் நடந்திருக்கும். அகர்தாலா நடந்தது தான் திவ்ய கலா மேளா அப்படிங்கிறது. டெல்லியில் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து சேவையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய தரவரிசை 38 IND தரவரிசை 38
எதுலனா இந்தியாவுடைய ரேங்க் 38. எதுலனா உலக வங்கியின் லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன் குறியீட்டு அறிக்கை 2023. உலக வங்கி வெளியிட்ட லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன். ஸோ லாஜிஸ்டிக் அப்படின்னா கூட்ஸ் ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த செயல்திறன், கூட்ஸ் சரக்குகள் ஏற்றிட்டு போகக்கூடிய அதனோட இந்தியாவுடைய செயல்திறனில் 38வது இடத்துல இருக்கு அப்படின்னு உலக வங்கி அறிக்கை சொல்லுது. சிக்கிம் கவர்மெண்ட்ல அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம். ஸோ அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களில் முதல் முறையாக சிக்கிம் மாநிலம் தான் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து ஆடி மகோத்சவ் 2024 புதுடெல்லியில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு தேசிய பழங்குடி விழா தான் வந்து ஆடி மகோத்சவ் அப்படிங்கிறது. புதுடெல்லியில் பிரசிடென்ட் தான் அதை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. அடுத்து தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் TERI அப்படின்னு சொல்லக்கூடிய டெரி. ஸோ இதனுடைய உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாட்டின் 23வது பதிப்பு புதுடெல்லியில் நடந்திருக்கு. டெரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் இதனுடைய சஸ்டைனபிள் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், சஸ்டைனபிள் க்ரோத். அந்த மாநாடு டெல்லியில் நடந்திருக்கு. முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம். கல்வெட்டை டிஜிட்டைஸ் பண்ண முதல் அருங்காட்சியகம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சாலர் ஜங் அருங்காட்சியகம். ஹைதராபாத்தில் இருக்க சாலர் ஜங் அருங்காட்சியகம் தான் அவங்களுடைய கல்வெட்டுகளை டிஜிட்டைஸ் பண்ணி முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகமாக மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் நொய்டா. ஸோ நொய்டா வந்து நீர் வாரியர் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வாட்டர் வாரியர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நொய்டா. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு அப்புறம் மறுபயன்பாட்டில் அவங்க ரொம்ப சிறந்த விளங்குறதுனால நொய்டா வந்து நீர் வாரியர் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அருணாச்சல பிரதேஷ் ஜல்ஜீவன் மிஷனில் 98% வீடுகளில் குழாய் இணைப்பை வந்து கொடுத்துருப்பாங்க அருணாச்சல பிரதேஷ். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் JJM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் 98% வீடுகளில் குழாய் நீர் இணைப்பு கொடுத்துருப்பாங்க அருணாச்சல பிரதேஷ். இது வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அடுத்து உத்தரகாண்டில் ஃபஸ்ட்டு முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவமனை. ஸோ ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வந்து உத்தரகாண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உத்தரகாண்டுங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன், ஸோ மலைப்பாங்கான மாநிலம். ஸோ அங்கே வந்து ஆம்புலன்ஸில் நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் ஹெலிகாப்டரில் லிஃப்ட் பண்ணால் குயிக்காக ஹாஸ்பிட்டலில் போய் சேர முடியும். ஸோ அதுக்காக உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உலகின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை மற்றும் எரிபொருள் நிலையம் விமான நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடியது கொச்சின். ஸோ கொச்சின் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே அந்த க்ரீன் ஹைட்ரஜன் பசுமை ஹைட்ரஜன் ஆலை அங்கே கொச்சின் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும். அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை. அடுத்து துபாயில் உலக அரசுகளுக்கான உச்சி மாநாடு நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து AI மூலமாக இயங்கக்கூடிய அரசு சேவைகளுக்கான 9வது கவர்மெண்ட் டெக் பரிசை வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கோம். ஸோ துபாயில் அதாவது எல்லா உலக அரசு உச்சி மாநாடு துபாயில் நடக்குது. அதில் AI மூலமாக இயங்கக்கூடிய கவர்மெண்ட் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரிசு 9வது முறையாக வந்து இந்தியா பெற்றுள்ளது. அடுத்து முதல் டிஜிட்டல் இந்தியா எதிர்கால திறன் உச்சி மாநாடு கவுகாத்தி அசாமில் நடந்திருக்கு. உலக அமைதி மாநாடு திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கும். ஸோ பாருங்க, உலக அமைதி மாநாடு திருவனந்தபுரத்தில். அதுக்கப்புறம் ஹரியானா காவல்துறை அவங்க வந்து திருஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை கண்டு வீசுறதுனால அந்த ட்ரோன் ஸ்கீமை வந்து ஹரியானா காவல்துறை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நாட்டிலையும் வந்து முதல் முறையாக ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை கொண்டு வீசுறதுக்கான திட்டத்தை வந்து ஹரியானா காவல்துறை கையில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செஸ் ஒலிம்பியாட் ஜோதி ஹங்கேரிக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம கிட்ட இருந்து ஹங்கேரிக்கு போயிருக்கோம் செஸ் ஒலிம்பியாட் நடத்துறதுக்கான ஜோதி. ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ நாடு எது? கிரீஸ். சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்த்தடாக்ஸ்
கிறிஸ்டியன் கண்ட்ரியில் வந்து கிரீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஸோ மத்திய வேளாண் காடு ஆராய்ச்சி நிறுவனம் ஜான்சியில் இருக்கக்கூடியது. அவங்க வந்து புதுடெல்லியில் வேம்பு உச்சி மாநாடு. ஸோ வேம்புனா நெய்ம். ஸோ அந்த நெய்முக்கான ஒரு மாநாடு வந்து புதுடெல்லியில் நடத்தியிருப்பாங்க. ஐகாருடைய மத்திய வேளாண் காடு ஆராய்ச்சி நிறுவனம் ஜான்சியில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்து டில்லியில் நெய்ம் வேம்புக்கான ஒரு உச்சி மாநாடு நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்டில் இந்தியா அமைக்கும் கிடங்கு வசதி. ஸோ அது பேர் வந்து பாரத் மார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இந்தியா அமைக்கக்கூடிய கிடங்கு ஒரு குடோன் தான் பாரத் மார்ட். அடுத்து சண்டிகரில் இருக்கக்கூடிய தாகூர் திரையரங்கில் 11வது சர்வதேச பொம்மலாட்ட விழா. 11வது சர்வதேச பொம்மலாட்ட விழா சண்டிகரில் இருக்கக்கூடிய தாகூர் தியேட்டர்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒடிசாவின் சம்பல்பூரில் வந்து முதல் திறன் இந்தியா மையம், ஸ்கில் இந்தியா சென்டர் வந்து எங்கன்னா இந்தியாவுடைய முதல் திறன் இந்தியா மையம் ஒடிசாவின் சம்பல்பூர் மாவட்டத்தில் இருக்குது. மத்திய பிரதேசம் வாரம் ஒரு முறை பேக்லெஸ் ஸ்கூல் நாளில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ பேக்லெஸ் ஸ்கூல் இது வந்து வீக்லி ஒன்ஸ். யார் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய பிரதேஷ். அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சர்ஜு நதியில் உள்ள ஆமை பாதுகாப்பு காப்பகம். உத்தரப்பிரதேசத்தில் சர்ஜு நதியில் ஆமை பாதுகாப்பு காப்பகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பீட்சா ஏடிஎம் சுக்னா ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டிகர் தொழில்துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம். ஸோ சண்டிகர் மாநிலம் தான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பீஸா ஏடிஎம். இது எம்ஸ்வைப் டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து ஆர்பிஐயால் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற அந்த உரிமத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ எம்ஸ்வைப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆர்பிஐ இப்போ ரீசெண்டாக வந்து இவங்களுக்கு பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற லைசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பருப்பு வகைகள் 24 ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்காட்சி புதுடெல்லியில் உலகளாவிய பருப்பு மாநாடு நடத்தியிருப்பாங்க. ஸோ பருப்பு வகைகள் 24 அப்படிங்கிற பேரில் புதுடெல்லியில் உலகளாவிய பருப்பு மாநாடு நடந்திருக்கு. சர்வதேச சோலார் அலையன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஸோ இதில் 119வது நாடாக மால்டா வந்து ஜாயின் ஆகியிருக்கும். 119வது கண்ட்ரியாக மால்டா இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கோம். ஐஐடி கவுஹாத்தி. ஸோ மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி நிறுவனத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. யாருன்னா ஐஐடி கவுஹாத்தி அசாமில் இருக்கக்கூடியது. நாட்டிலேயே மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி நிறுவனத்தை நிறுவியிருப்பாங்க. அடுத்து ரைசினா உரையாடல் 2024. ஸோ இதை ஒட்டி இந்தியா நார்டிக் பால்டிக் கூட்டத்தை இந்தியா வந்து நடத்தியது. ஸோ இந்தியா அப்புறம் நார்டிக் பால்டிக். ஸோ இந்த கூட்டத்தை இந்தியா வந்து நடத்தியிருக்கோம். இதில் 5 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கதி சக்தி ஆராய்ச்சி தலைவர். ஸோ ஐஐஎம் ஷில்லாங் மேகாலயா இருக்கக்கூடிய ஐஐஎம் தான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. கதி சக்தி ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கதி சக்தி ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ரிசர்ச் ஷேர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங் மேகாலயா மாவட்டத்தில் ஷில்லாங்கில் இருக்கக்கூடிய ஐஐஎம் தான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஸோ கதி சக்தி ரிசர்ச் சேர். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டைம் டூத் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது பெங்களூரில் சார்ந்த ஒரு பொறியியல் நிறுவனம், இன்ஜினியரிங் கம்பெனி. இவங்க வந்து விங்ஸ் இந்தியா 2024 விமான பயணிகள் வருகை அப்படிங்கிற இருக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா வந்து டைம் டூத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூர் சார்ந்த பொருளியல் நிறுவனம். அடுத்து ரஷ்ய விண்வெளி வீரர் ஓலக் கோனனென்கோ
ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் விண்வெளியில் ஸ்பேஸில் அதிக நேரம் இருந்திருப்பார். 878 நாட்கள் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து ரஷ்ய நாட்டை சார்ந்த விண்வெளி வீரர் ஒலக் கோனென்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் விண்வெளியில் அதிக நேரம் இருந்திருப்பார். அடுத்து எய்ம்ஸ் டெல்லி. ஸோ அவங்க உருவாக்கின ஒரு ஆர்டிஃபிஷியல் தளம் தான் iOncology.ai அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோயை கண்டறியக்கூடிய ஒரு ஏஐ தளம் தான். இதை வந்து எய்ம்ஸ் டெல்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கூகுள் மறுபெயரிடுதல். ஸோ கூகுள் வந்து ரீபிராண்ட் பண்ணுவாங்க. எதனா அவங்களுடைய ஏஐ சாட்பாட் பார்டு அப்படிங்கிறத ஜெமினி அப்படின்னு பேரை மாற்றி ரீபிராண்ட் பண்ணுவாங்க. பார்ட் அப்படிங்கிறத ஜெமினின்னு ரீபிராண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏஐ சாட்பாட் இது வந்து கூகுள் நிறுவனத்துடைய ஏஐ சாட்பாட். ஆனால் பார்டை ஜெமினி அப்படின்னு ரீபிராண்ட் பண்ணியிருப்பாங்க. நார்வேயின் டெலினர் அது வந்து அண்டார்டிகாவில் உள்ள மொபைல் ஃபோன் அடிப்படை நிலையம். ஸோ அண்டார்டிகாவில் ஃபோன் சர்வீஸ் கொடுத்த ஒரு நிறுவனம் தான் வந்து நார்வே நாட்டை சார்ந்த டெலினர் அப்படிங்கிற நிறுவனம். அண்டார்டிகாலே உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ GNSS. ஸோ இதன் அடிப்படையிலான இலவச ஓட்ட கட்டணத்தை அணுகல் கட்டுப்படுத்தப்பட்ட 10 வழி மைசூர் பெங்களூரு விரைவுச்சாலையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து 10 வழி 10 லேன் இருக்கக்கூடிய மைசூர் பெங்களூரு விரைவுச்சாலையில் GNS சேட்டலைட் மூலமாக அங்கேருந்து டோல் ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் அது, ஸ்கீம் அது. இதை வந்து மைசூரு பெங்களூரு விரைவுச்சாலையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூபிஐ. ஸோ இந்தியாவுடைய யூபிஐ சேவைகள் வந்து மொரிஷியஸ் அதுக்கப்புறம் இலங்கையிலையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொரிஷியஸ் இலங்கையிலையும் யூபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பெங்களூரில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவைகள் வந்து சோதனை ஓட்டம் நடந்திருக்கும். பெங்களூரில் ஓட்டுநர் இல்லாமல் மெட்ரோ ரயில் ஓட்டத்துக்கான சோதனை ஓட்டம் பெங்களூரில் நடந்திருக்கும். அடுத்து தவறான தகவல் காம்பேட் அலையன்ஸ். ஸோ MCA மிஸ்இன்ஃபர்மேஷன் காம்பேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மெட்டா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாட்ஸ்அப்பில் உண்மை சரிபார்ப்பு ஹெல்ப்லைனை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. யாருன்னா MCA அப்படின்னு சொல்லக்கூடிய MCA மிஸ்இன்ஃபர்மேஷன் காம்பேட் அலையன்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் காம்பேட் அலையன்ஸ் ப்ளஸ் மெட்டா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாட்ஸ்அப்பில் தப்பான செய்தி பரப்புறது, ஸோ அதனுடைய உண்மையை சரிபார்க்கறதுக்கான ஒரு ஹெல்ப்லைன் தொலைபேசி உதவி எண்ணை தொடங்க போகிறாங்க. அடுத்து உலகின் முதல் மர செயற்கைக்கோள் லெக்னோசாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செயற்கைக்கோள் சேட்டலைட் வந்து வுட்டன் சேட்டலைட். ஸோ மரத்தாலான முதல் சேட்டலைட் யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஜப்பான் ப்ளஸ் அமெரிக்கா 2 பேரும் இணைந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உலகின் முதல் மர செயற்கைக்கோள் லான்ச் பண்ணது யாருன்னா ஜப்பான் அண்டு அமெரிக்கா. ஸோ இந்த 2 பேர் தான் உலகின் முதல் உடன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு செய்திகள் பார்த்தோம்னா விளையாட்டு செய்திகளில் 2024 கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுகள், அதாவது வின்டர் கேம்ஸ். கேலோ இந்தியாவோட வின்டர் கேம்ஸ் வந்து லடாக் அப்புறம் காஷ்மீருடைய குல்மார்க். ஸோ இங்கே வந்து நடக்கும். இதுக்கான ஷி அல்லது ஷான் அப்படிங்கிறத அதனுடைய சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பெயர் கொண்ட பனிச்சிறுத்தை ஸ்னோ லெப்பர்ட் பனிச்சிறுத்தை தான் இந்த விளையாட்டுக்கான குளிர்கால விளையாட்டுக்கான சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய பேர் வந்து இதுதான் சொல்கிறாங்க, ஷி அல்லது ஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிச்சிறுத்தை. அடுத்து ஓமனில் நடைபெற்ற முதல்
ஹாக்கி. ஸோ 5 மகளிர் உலகக்கோப்பையில் இந்தியாவை வீழ்த்தி நெதர்லாந்து வந்து கப்படிச்சிருப்பாங்க. எங்கே ஹோமனில் நடந்த ஹாக்கியில் நெதர்லாந்து இந்தியாவை வீழ்த்தி கப்படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மான் சிங். ஸோ ஆசிய மராத்தான் சாம்பியன்ஷிப் 2024 ஹாங்காங்கில் நடந்ததில் தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். அது கோபி தோணகலுக்கு அப்புறம் 2வது இந்தியர் வந்து இந்த ஆசிய மராத்தான் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றவர் மான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து நௌரம் ரோஷிபினா தேவி. சர்வதேச ஷூஷு கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண் தடகள வீராங்கனை. ஸோ ஷூஷோ இப்படி சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பின் பெண் தடகள வீராங்கனை நௌரம் ரோஷிபினா தேவி. இப்போ 2026 FIFA உலகக்கோப்பைக்கான தகுதி சுற்று போட்டியை ஹைதராபாத்தில் இந்தியா மற்றும் குவைத் அணிகள் வந்து மோதும். ஹைதராபாத்தில் அதுக்கான குவாலிஃபயர் மேட்ச் வந்து ஹைதராபாத்தில் இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் நடக்கும். 7வது வடகிழக்கு இளைஞர் மாநாடு, இளைஞர் விழா. ஸோ நார்த் ஈஸ்ட் யூத் ஃபெஸ்டிவல். ஸோ பைரின் இலை குரங்கு அதனுடைய சின்னம் வந்து பைரின் இலை குரங்கு தான் அதனுடைய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க இளைஞர் விழாவுக்கு. அடுத்து ஜெசிந்தா கல்யாண். ஸோ கிரிக்கெட்டின் முதல் பெண் பிச் கியூரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் உமன் பிச் கியூரேட்டர் வந்து ஜெசிந்தா கல்யாண், கிரிக்கெட்டின் முதல் பெண் பிச் கியூரேட்டர். அடுத்து பாதுகாப்பு தொடர்பான செய்தி. டிஃபென்ஸ் பாதுகாப்பு தொடர்பான செய்தி. இந்தியா சவுதி அரேபியாவுடைய கூட்டு இராணுவ பயிற்சி சாடா டான்செக் அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜஸ்தானில் நடந்திருக்கும். இந்தியா சவுதி அரேபியாவுடைய கூட்டு இராணுவ பயிற்சியான சாடா டான்செக் ராஜஸ்தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், UAE. ஸோ இவங்க எல்லாம் செய்யக்கூடிய டெசர்ட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான பயிற்சி. டெசர்ட் நைட் அப்படின்னா இந்தியா, பிரான்ஸு, UAE, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 3 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய விமான பயிற்சி டெசர்ட் நைட். 2024 வந்து கடற்படை சிவிலியன்களின் ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இந்திய கடற்படை இயர் ஆஃப் நேவி சிவிலியன்ஸ், இயர் ஆஃப் சிவிலியன்ஸ் ஆஃப் நேவி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு செலிப்ரேட் பண்ணக்கூடியது யாருன்னா இந்திய கடற்படை. அடுத்து உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அதிவேக செலவழிக்கக்கூடிய வான்வழி இலக்கு வான்வழி இலக்கு அபியாஸ். ஸோ உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அதிவேக செலவழிக்கக்கூடிய அதிவேகமாக போகக்கூடிய வான்வழி இலக்கு அபியாஸ். அடுத்து மிலன் 2024 மிலன். ஸோ வந்து ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படையின் மிகப்பெரிய பலதரப்பு கடற்படை பயிற்சி. ஸோ மல்டிநேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ் தான் மிலன் 2024. மல்டிநேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ் இது வந்து ஆந்திர பிரதேசனுடைய வைசாகில் நடந்திருக்கும். மிலன் 2024. அடுத்து இந்திய விமானப்படை பயிற்சி வாயு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இராணுவ பயிற்சி. நேபாளத்தில் நடந்த இராணுவ பயிற்சி சாந்தி பிரயாஸ் 4 வந்து இந்தியா, பங்களாதேஷ், அப்புறம் பாகிஸ்தான் உட்பட 19 நாடுகள் கலந்து கொண்டது. ஸோ இராணுவ பயிற்சி நேபாளத்தில் நடந்த இராணுவ பயிற்சி சாந்தி பிரயாஸ் 4ல் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் உட்பட 19 நாடுகள் கலந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா, மாலத்தீவு, இலங்கை கலந்து கொண்ட கடலோர காவல்படை முத்தரப்பு பயிற்சி டோஸ்டி 16 கோஸ்ட் கார்டுடைய ஒரு எக்ஸசைஸ். இந்தியா, மாலத்தீவு, இலங்கை 3 நாடுகளும் கலந்து கொண்ட காவல் படையின் முத்தரப்பு பயிற்சி மாலத்தீவில் நடந்திருக்கும். அடுத்து முக்கியமான பர்சன்ஸ். ஸோ பார்த்தோம்னா மாரத்தான் உலக சாதனையாளர் கெல்வின் கிப்டம், அவருடைய பயிற்சியாளர் கெர்வைஸ் வந்து அக்கிசிமானா மரணம் அடைந்திருப்பார். மாரத்தான் உலக சாதனையாளர் வந்து கெல்வின் கிப்டம், அவருடைய பயிற்சியாளர் கெர்வைஸ் அக்கிசிமானா வந்து மரணம் அடைந்திருப்பார். அடுத்து இந்தியாவுடைய மிகவும் வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்
தத்தாஜிராவ் கெய்க்வாட் அவரும் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். ஸோ தத்தாஜிராவ் கெய்க்வாட் யாருன்னா கிரிக்கெட்டோட டெஸ்ட் கிரிக்கெட்டோட இந்தியாவுடைய மிகவும் வயதான மூத்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் தான் தத்தாஜிராவ் கெய்க்வாட். அவர் ரீசெண்டாக இறந்து போயிருப்பார், டைட் பாஸ்ட் அவே. ஸோ அதெல்லாம் வந்து பிப்ரவரி மந்த்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எல்லாமே படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதோ அதை மட்டுமாவது படிச்சுட்டு போவோம். அப்போ தான் நமக்கு டைமும் இருக்காது எல்லாம் ரிவிஷன் பண்ணால். இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போங்க. இதுக்கான பிடிஎஃப் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். டைம் இருந்தால் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க.